ராஜா மாதிரி அவர் ட்ரீட் பண்ணாங்களா? was he treated like a king? இல்ல. ராஜா மாதிரி அவருக்கு எல்லாரும் மரியாதை கொடுத்தாங்களா? இல்ல. ராஜா மாதிரி அவருக்கு எல்லாரும் பயந்து இருந்தாங்களா? இல்ல. ஆனால் என்ன எழுதியிருக்காங்க? யூதருடைய ராஜா. ரெண்டாவதா நீங்க பாருங்க, நேம் பிளேட் மாதிரி ஒன்னு எடுத்து வச்சிருக்காங்க. இன்றைக்கு நேம் பிளேட் நம்ம எல்லாருக்கும் வைப்போமா? நேம் பிளேட் எந்த வேலைக்கு நம்ம போறோம்னு சொல்லிட்டு நேம் பிளேட்டை கழுத்துல மாட்டிக்கிட்டு நம்ம வேலைக்கு போறோமா? எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டு இருக்கும், உண்மைதான். ஐடி கார்டு இருக்கும், எல்லாமே ஃபைன். பட் are we portraying that in front of everybody? நேம் பிளேட் எதுக்கு வைப்பாங்க? மனுஷங்களுக்கு நேம் பிளேட் வைப்பாங்களா? கிடையாது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு வைப்பாங்க, ஒரு பிராண்டுக்கு வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு வாட்ச் கட்டி இருந்தோம்னா அந்த வாட்ச் ஒரு டப்பால போட்டீங்கன்னா அதுல என்ன இருக்கும்? பேர் இருக்கும். இந்த வாட்ச்ல என்ன இருக்கும்? பேர் இருக்கும். நம்ம எல்லாரும் தலையிலயும் நம்மளுடைய ஆக்குபேஷன் இல்ல, நம்ம எல்லாரும் தலையிலும் நம்ம பேர் எழுதி இல்ல. இட் இஸ் ஒன்லி given for a product. பெயர் பலகை வைப்பது ஒரு அக்ரிணையான ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஆனால் அன்றைக்கு யூதருடைய ராஜா இல்ல, உலகத்திற்கே ராஜாவாக இருக்கிற இயேசுவானவருக்கு, ராஜாதி ராஜாவா இருக்கிற ஒரு இயேசுவானவருக்கு அவருக்கு என்ன செய்யறாங்க? he was branded. ஒரு பிராண்ட போல அவரை மாற்றி வச்சிருக்காங்க. அது எங்க கொண்டு வைக்கிறாங்க? சிலுவையின் மேல அந்த பிராண்டை வைக்கிறாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இல்ல பிரதர், நேம் பிளேட்னா நான் பார்த்திருக்கேனே. எங்க பார்த்திருப்பீங்கன்னா வீட்டு வாசல்ல நேம் பிளேட் இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுடைய சொந்தக்காரங்க, ஓனர் இந்த பர்சன்றனால வெளியில என்ன வச்சிருப்பாங்க? பெயர் பலகை வைத்திருப்பாங்க. இல்லாட்டா ஒரு பெரிய ஒரு சிங்காசனத்திற்கு மேல பாத்தீங்கன்னா பெயர் பலகை வைத்திருப்பாங்க. ஆனா இவர் என்ன இடத்துல வச்சிருக்கிறாங்க? இவரை ஒரு சிலுவையில் அவரை தூக்கி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் இகழக்கூடிய ஒரு சின்னமாக ஒரு சிலுவையில தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேல what they have kept a name plate. அதோடு கூட மட்டுமல்லாம 27ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவரை சுத்தி யார் இருக்கா? அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். இன்றைக்கு நேம் பிளேட் ஒரு பர்சனுக்கு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராஜான்னு எடுத்துப்போம். இன்றைக்கு யூதருடைய ராஜா என்று இயேசுவானவர் சொல்றாங்க. ராஜாக்கு பக்கத்துல யார் இருப்பா? பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க, ஸ்னைப்பர்ஸ்னா நின்றுட்டு இருப்பாங்க. அவரை பாதுகாப்பதற்கு தங்கள் உயிரை கொடுத்தாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவருக்காக விசுவாசம் உள்ள ஜனங்க இருப்பாங்க. அவரை சுத்தி அப்படிப்பட்ட ஜனங்க தான் நின்று இருப்பாங்க. பட் இங்க யார் நிக்கிறா? 2 கயவர்கள் நின்று கொண்டிருக்காங்க, 2 கள்ளர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமக்காரரோடு கூட. வேதம் சொல்லுகிறது 28ஆம் வசனத்தில், அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று.